நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உள்ளூர் செய்திகளை உலகெங்கும் கொண்டு செல்லும் உங்கள் ஜேதாய் டிவி தமிழ் சங்கமம். பாஜக சார்பில் மயில்கள் மற்றும் குளத்துப்பாளையம் பகுதிகளில் எழுச்சியான தெருமுனை பிரச்சார கூட்டம். கோவை பாரதிய ஜனதா கட்சியின் கோவை தெற்கு மாவட்டம் குனியமுத்தூர் மண்டலம் சார்பில் நாளை நமதே, தமிழ்நாடு நமதே என்ற முழக்கத்துடன் மயில்கல் மற்றும் குளத்துப்பாளையம் ஆகிய பகுதிகளில் சக்தி கேந்திர தெருமுனை பிரச்சார கூட்டங்கள் மிகச் சிறப்பாக நடைபெற்றன. இந்த கூட்டங்களில் மண்டல மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் முக்கிய பங்கேற்பாளர்கள் திரு கே பிரதீப், மண்டல பொதுச் செயலாளர், திரு கே பாபு, மாவட்ட செயற்குழு உறுப்பினர், திரு ஐயா சரவணன், மாவட்ட பேச்சாளர். இவர் சிறப்புரையாற்றினார். திரு அன்பு 91வது டிவிஷன் தலைவர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சக்தி கேந்திர பொறுப்பாளர்களான திரு மயில்சாமி, திரு சுனில்குமார், திரு முரளி, திரு லட்சுமணகுமார், திரு வெள்ளிங்கிரி, திரு தினேஷ் மற்றும் மண்டல துணைத் தலைவர்கள் திருமதி தேவி, திருமதி ஸ்ரீதேவி ஆகியோருடன் ஏராளமான காவி சொந்தங்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் சிறப்பம்சங்கள். இக்கூட்டத்தில் பேசிய நிர்வாகிகள் கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு செய்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க சாதனைகளையும் சாமானிய மக்களுக்கான நலத்திட்டங்களையும் விரிவாக எடுத்துரைத்தனர். அதேபோல் தமிழகத்தில் கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தில் கோவையின் வளர்ச்சிக்கு வித்திட்ட முன்னாள் அமைச்சர் திரு SP வேலுமணி அவர்கள் செய்த சாதனைகளையும் அவர் கொண்டு வந்த உள்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் மக்கள் நலப்பணிகளையும் இக்கூட்டத்தில் சுட்டிக்காட்டி பொதுமக்களிடையே விளக்கப்பட்டது. மயில்கள் மற்றும் குளத்துப்பாளையம் பகுதி மக்களிடையே இந்த தெருமுனை பிரச்சாரங்கள் பெரும் வரவேற்பை பெற்றன. பாரதிய ஜனதா கட்சியின் கோவை தெற்கு மாவட்டம் குனியமுத்தூர் மண்டலம் சார்பில் நாளை நமதே, தமிழ்நாடு நமதே என்ற முழக்கத்துடன் மயில்கல் மற்றும் குளத்துப்பாளையம் ஆகிய பகுதிகளில் சக்தி கேந்திர தெருமுனை பிரச்சார கூட்டங்கள் மிகச் சிறப்பாக நடைபெற்றன. இந்த கூட்டங்களில் மண்டல மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் முக்கிய பங்கேற்பாளர்கள் திரு கே பிரதீப், மண்டல பொதுச் செயலாளர், திரு கே பாபு, மாவட்ட செயற்குழு உறுப்பினர், திரு ஐயா சரவணன், மாவட்ட பேச்சாளர். இவர் சிறப்புரையாற்றினார். திரு அன்பு 91வது டிவிஷன் தலைவர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சக்தி கேந்திர பொறுப்பாளர்களான திரு மயில்சாமி, திரு சுனில்குமார், திரு முரளி, திரு லட்சுமணகுமார், திரு வெள்ளிங்கிரி, திரு தினேஷ் மற்றும் மண்டல துணைத் தலைவர்கள் திருமதி தேவி, திருமதி ஸ்ரீதேவி ஆகியோருடன் ஏராளமான காவி சொந்தங்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் சிறப்பம்சங்கள். இக்கூட்டத்தில் பேசிய நிர்வாகிகள் கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு செய்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க சாதனைகளையும் சாமானிய மக்களுக்கான நலத்திட்டங்களையும் விரிவாக எடுத்துரைத்தனர். அதேபோல் தமிழகத்தில் கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தில் கோவையின் வளர்ச்சிக்கு வித்திட்ட முன்னாள் அமைச்சர் திரு SP வேலுமணி அவர்கள் செய்த சாதனைகளையும் அவர் கொண்டு வந்த உள்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் மக்கள் நலப்பணிகளையும் இக்கூட்டத்தில் சுட்டிக்காட்டி பொதுமக்களிடையே விளக்கப்பட்டது. மயில்கள் மற்றும் குளத்துப்பாளையம் பகுதி மக்களிடையே இந்த தெருமுனை பிரச்சாரங்கள் பெரும் வரவேற்பை பெற்றன.